இரத்த சாட்சிகளை கனம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு வீர வணக்கம், சோல்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ். வாசிக்கும்படியாக எபிரேயர் நிருபத்திலிருந்து 11ஆம் அத்தியாயத்தில் 32 முதல் 40 வசனங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பெண்கள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மறியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இன்றைய மனப்பாட வசனம் இதே எபிரேயர் 11ஆம் அத்தியாயத்தின் 35ஆம் வசனம். மற்றவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் மேலான உயிர்த்தெழுதலை அடையும்படி வதைக்கப்பட்டார்கள். Others were tortured, not accepting deliverance, that they might obtain a better resurrection. இன்று ஜனவரி 23ஆம் நாள். இது இந்திய வரலாற்றில் ஓர் இருண்ட நாள். ஆஸ்திரேலிய மருத்துவ மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் அவரது இரு மகன்களும் 1999 இன்று ஒரிசா மாநிலத்தில் உயிருடன் எரிக்கப்பட்டனர். இந்த படுகொலை இந்திய மண்ணை கரைப்படுத்தி விட்டாலும் அமோகமான ஆன்மீக அறுவடைக்கென்று விதைக்கப்பட்ட விதைகள் என்றே அவர்களை நாம் அழைக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன, மிஷனரி என்றால் என்ன, மனம் திரும்புதல் என்று என்ன, யாருக்குமே அநேக கிராமத்துக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த சம்பவத்திற்கு பிறகு எந்த கிராமத்திற்கு போனாலும் மிஷனரி என்கிற வார்த்தைக்கு, சுவிசேஷம் என்கிற வார்த்தைக்கு, கன்வர்ஷன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய ஆரம்பித்து விட்டது. அப்போஸ்தலன் தோமா சென்னையில் இரத்த சாட்சியாய் மரித்தார். இந்நகரில்தான் இந்திய திருச்சபை இன்று வலுவாய் உள்ளது. தாமஸ் புரூக்ஸ் என்று 16ஆவது நூற்றாண்டிலே ஒரு தெய்வீக மனிதர் இருந்தார். அவர் இப்படி சொன்னார்: சாப்பிட விரும்புவது போல இரத்த சாட்சிகளை சாக விரும்ப செய்தது தெய்வீக பிரசன்னமே என்றார். Divine presence made the martyrs as willing to die as to dine. சபையின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க தமது தூதனை அனுப்பினார். இக்கட்டான சமயங்களிலும் ஆபத்து நிறைந்த சூழல்களிலும் துன்புறுத்தலுக்கு உட்படுவோருக்கு நமது ஜெபங்கள் என்ன செய்யக்கூடும் என்று நாம் குறைவாய் எண்ணிவிடக்கூடாது. இரத்த சாட்சி மரணத்திற்கு முன் சவாலிடப்பட்ட பொழுது முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிஷப் போலிகார்ப் என்ன சொன்னார் தெரியுமா? 86 ஆண்டுகள் நான் கிறிஸ்துவை சேவித்துள்ளேன், அவர் எனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது என் ராஜாவும் என் இரட்சகருமானவரை நான் தூஷிப்பது எப்படி? அந்த வேளையிலே அவருக்காக யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ
எனக்கு 2 தலைகள் இருந்தால் கிறிஸ்துவுக்காய் அவை 2மே வெட்டப்பட வேண்டுமானாலும் நான் வெட்டுவிடுவேன் என்றார் ஹென்றி வாஸ் என்ற பக்தன். 1993 ஆண்டு பாகிஸ்தான் சிறை ஒன்றில் தாஹிர் இக்பால் என்பவன் தூக்கிலிடப்படும் முன் அவனுடைய விசுவாசத்தை மறுதலித்து விட்டால் அவனுக்கு விடுதலை உண்டு என்று ஒரு தருணம் தரப்பட்டது. அப்பொழுது அவன் சொன்னது என்ன தெரியுமா? நான் தொங்க வேண்டிய கயிற்றை முத்தம் செய்ய ஆயத்தம், ஆனால் ஒருபோதும் என் விசுவாசத்தை நான் மறுதலிக்க மாட்டேன் என்றான். ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்டையர்ஸ் என்கிற புத்தகத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாசித்தாக வேண்டும். தமிழிலே இரத்த சாட்சிகள் என்று லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப் நிறுவனத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். சிறிய நூல்தான், அதையாவது கட்டாயம் வாங்கி வாசியுங்கள். பொதுவாக நாம் கவனிப்பது என்னவென்றால், அதிகமாய் எதிர்க்கிற நபர்களே சீக்கிரம் மனம் திரும்பி தீவிரமாய் திருவசனத்தை பறைசாற்றுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். இதை நாம் பணிக்களங்களிலே, மிஷனரி பணிக்களங்களிலே அடிக்கடி கண்டிருக்கிறோம். காரணம், துன்புறுத்துவோருக்காய் நாம் மிகவும் தீவிரமாய் நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு செயலை புரிந்து விடுகிறார். ஸ்தேவான் ஜெபித்தான். விளைவு என்ன? வாலிபன் சவுல் ஆழமாய் தொடப்பட்டான். சீர்திருத்தவாதியும் வேதாகம மொழிபெயர்ப்பாளருமான வில்லியம் டிண்டேல் 15ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்தவர். அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்படும் முன் இப்படி ஜெபித்தார்: ஆண்டவரே, இங்கிலாந்து நாட்டு மன்னரின் கண்களை திறந்தருளும். ஓ லார்ட், ஓபன் தி ஐஸ் ஆஃப் தி கிங் ஆஃப் இங்கிலாந்து. கடவுள் அவர் ஜெபத்தை கேட்டார். வேதாகமத்தை மொழியாக்க மன்னன் ஆணையிட்டான். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வெளிவந்தது. அந்த மொழியாக்கத்தின் ஆசீர்வாதத்தை அறியாதவர் யார்? திருச்சபையானது துன்புறுத்தலினால் வியாகுலப்படும் பொழுது திருச்சபையின் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? துன்புறுத்துவோரை பார்த்து நகைக்கிறார், சிரிக்கிறார். இது நமக்கு பேரூக்கம். கடவுள் சிரித்தார், கடவுள் சிரிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் 3 முறைதான் வாசிக்கிறோம். ஒன்று சங்கீதம் 2:4, இன்னொன்று சங்கீதம் 37:13, இன்னொன்று சங்கீதம் 59:8. இந்த 3 குறிப்புகளிலும் அது எப்பொழுதுமே தனிநபர்கள் அல்லது நாடுகள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவதையும் தீய சக்திகள் முறிக்கப்படுதலையும் அடுத்தே வருகிறது. அல்லேலூயா. எனவே நமது ஊழியக்காரர்களுக்கு, நமது மிஷனரிகளுக்கு, கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு ஆங்காங்கே பிரச்சனைகளும் நியாயமற்ற தண்டனைகளும் சிறைவாசகங்களும் கொடுக்கப்படுமானால், நாம் பொதுவிடங்களிலே உட்கார்ந்து கொண்டு புரொட்டஸ்ட் ஃபாஸ்ட், உண்ணாவிரதம் என்று நாம் நடத்துவதை விட மறைவிலே இருந்து கொண்டு உபவாசம் பண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fasting prayers in secret are more effective than protest fasts in public. அப்போஸ்தல நடபடிகளை திரும்ப திரும்ப வாசித்தால் நமக்கு விளங்குகிற முடிவான சத்தியம் இதுவே. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக நாங்கள் இந்த முக்கியமான காரியத்தை நினைவு கூற எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 பிள்ளைகளும் உயிரோடு எரிக்கப்பட்ட அந்த கோர சம்பவத்தை இன்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். இரத்த சாட்சிகளின் இரத்தமே திருச்சபையின் வித்து என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் சபை சரித்திரத்தில் கண்டிருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மிஸ்ஸஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்காகவும் அவர்களுடைய விடப்பட்ட ஒரே மகளுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மறைவிடங்களிலே உமக்காக பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிற எல்லா மிஷனரிகளையும் நாங்கள் நினைக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாது என்கிற தடை சட்டம் விதிக்கப்பட்ட நாடுகளிலே மறைந்திருந்து உடைய சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்துக் கொண்டிருக்கிற துணிச்சலான ஆத்மாதாய வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வீர வணக்கம் எந்நாளும்
திருச்சபையிலே எழுதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது நடைமுறையிலே தினமும் சொல்லப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களையும் இரத்த சாட்சிகளாய் மரிக்க ஒரு தேவை வருமானால் அதற்கு ஆயத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.